பாக்கியம் வீட்ல பார்த்தீங்கன்னா, அண்ணன் தம்பியும் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. இதனால பாக்கியா பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிட்டு, "ஏன்டா இப்ப நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க? அவன் எப்படியான போயின்னு போறான். விட்றா நம்ம என்ன நடந்தாலும் வந்து பொறுமையா இருக்கலாம்னு" சொல்லிட்டு வெளியில சமாதானப்படுத்தினாலுமே வந்து செல்லியும் வந்து விடுற மாரி இல்ல. "ஏன்டா அவங்க அம்மா சொல்லிட்டாங்கல்ல, நீங்க 2 பேரும் மட்டும் ஏன்டா இப்ப பிரசாதம் மாரி இருக்கீங்க? அவன் பண்ணது தப்பு தானே. அவனுக்கு பயம் வரதுக்கோசரம் தான் நான் அப்படி பண்ணேன். ஆனா நீங்க இப்படி மாறி மாறி போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு அவனுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அவனுக்கு எப்புட்றா நம்ம மேல பயம் வரும். அப்புறம் அவன் செஞ்சது தான் சரின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல என்ன வேணாலும் செய்வான்டா" அப்படின்னு சொல்ல. "டேய் நீ என்ன வேணா சொல்லிக்க. நாங்க என்ன பண்ணாலும் நீ இதில தலையிடாத. உன் விஷயத்துல எப்படி நீ தலையிட வேணாம்னு சொல்ற? அது எங்க விஷயத்துல நீ தலையிடாத" அப்படின்னு சொல்ல, உடனே கோபி இருந்துட்டு, "அவங்க என்ன வேணா பண்ண போறாங்க. வா செல்லி" அப்படின்னு சொல்லிட்டு செல்லின கூட்டு போயிடுறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும் பாருங்க காலைல பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இருந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அங்கேயும் வெளியே போகக்கூடாது இங்கேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் அது பாட்டி இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி எழுதி சொல்ல டேய் நீங்கள் ஒரு நாள் தள்ளி போடுறேன் இனி அவங்க காலேஜுக்கு போகக்கூடாது எல்லாருமே இங்கே இருங்க என் சொந்தக்கார் வராங்க அப்படின்னு சொல்லு எதுக்காகம்மா எல்லாரும் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோபி பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி கூப்பிட்டு வந்து தனியாக கேட்க டேய் இனி இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கடா அதனால தான் நான் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இதை கேட்டு கோபி பார்த்தீங்கன்னா ஷாக்கிங் ஆகுது இப்போ எதுக்குமா திடீர்னு அவளுக்கு இப்போ மாப்பிள்ளை கொண்டு வரீங்க அவளுக்கு இப்போ கல்யாணம் பண்ணணும்னு யார் சொன்னது அவள் காலேஜ் படிக்கட்டுமா படிச்சு ஒரே ஆள் ஆகட்டும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லு உடனே ஈஸ்வரி வந்து டேய் அவள் படிச்சு கிடிச்சதெல்லாம் போதுண்டா பார்த்தியா படிக்கிறான்னு சொல்லி நம்ம விட்டதுனால தான் இப்போ என்ன ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நின்றுக்கா இப்படி இதுக்கு மேலேயும் போனால் வந்துட்டு அவள் சொன்ன பேச்சு கேட்காம வேறு யாரானு லவ் பண்ணி கூப்பிட்டு போயிடுவா அதனால தான் நான் சொல்கிறேன் என் பேச்சை நீ கேளு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் வத இடம் வந்து நல்ல இடம் பெரிய மாப்பிள்ளை நல்ல வசதியான குடும்பம் நம்ம அந்தஸ்துலையும் சரி கௌரவத்துலையும் சரி நம்ம ஈக்குவலான மாப்பிள்ளை அதனால வந்துட்டு இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்டா அப்படின்னு சொல்லுவோம் சரின்னு சொல்லிட்டு கோபிமே சமான்னு சொல்லிடுறாங்க இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியும் சொல்லலான்னு சொல்லி ஈஸ்வரி வர டைமில் தான் மாப்பிள்ளை வீட்லேருந்து வந்துடுறாங்க வந்த உடனே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இனியா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரியுமே வந்துட்டு சரி அப்போ நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சிடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி அமைச்சிடுறாங்க இதை பார்த்த பாக்கிய பார்த்தீங்கன்னா ரொம்ப வச்சுக்காக இருக்குது இப்போ யாரை கேட்டால் உங்களுக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வர சொன்னீங்க அவங்க எதுக்காங்க இப்போ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ தான் சொன்னேன்ல நாளைக்கு நிச்சயதார்த்தம் இனியாவுக்குன்னு சொல்லி திருப்பி என்ன தெரியாத மாதிரி கேட்குறேன் அப்படின்னு சொல்ல ஏன் அத யார கேட்டு இந்த முடிவு பண்ணீங்க? என்கிட்ட கேட்காம நீங்களே ஒரு முடிவு பண்ணுவீங்களா? என் பொண்ணு விஷயத்துல நீங்க என்ன தலையிடுறீங்க? அவ விஷயத்துல நீங்க இனிமேல் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்ல, உடனே கோபியுமே வந்துட்டு, ஏன் அம்மா தலையிடக்கூடாது? அவங்களுக்கு இல்லாத உரிமை உனக்கு இருக்கு. நாளைக்கு இனியாவுக்கு நிச்சயதார்த்தம் பண்றோம். இத யாராலும் தடுக்க முடியாது. உங்க வேலை என்னவோ அத மட்டும் பாருங்க. நீ இந்த விஷயத்துல தலையிடாத பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கியா வாயும் அடைக்க, ஆனா பாக்கியா வந்துட்டு அமைதியா இருக்கிறது. யார் என்ன சொன்னாலும் சரி, என் பொண்ணுக்கு நான் வந்து இப்போ கல்யாணம் பண்ற மாரி ஐடியா இல்ல. அவ படிக்கட்டும். படிச்சு பெரிய ஆள் ஆன பின்னாடி தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அவளும் என்ன மாரி பின்னாடி கஷ்டப்படக்கூடாது. அதனால வந்துட்டு அவ படிச்சு முன்னேறட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் எல்லாரும் வாய மூடின்னு இருங்க அப்படின்னு சொல்ல, கோபி வந்துட்டு கேட்கற மாரி இல்ல. ஆனா இனிய பார்த்துருக்கீங்களா? அழுதுகிட்டே ஐயோ! நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். உடனே ஒரு சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்து போலீஸ் கால் பண்ணி பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிக்காத மாப்பிள்ளைய வச்சு எனக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. சரி நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுமே சொல்றேன். இனியாவுமே கொஞ்சம் தைரியமா வர்றாங்க. ஆனா பாக்கிய பார்த்துட்டீங்கன்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படியே பேந்த பேந்த முழிச்சிருக்காங்க. இந்த அத்தை நம்ம என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. இனிய விஷயத்துல தப்பான முடிவெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி தான் நான் சொல்லி புரிய வைக்கிறது தெரியலையே. சரி நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டார் வந்தாங்கன்னா, அவங்களே வேணா தனியா கூப்பிட்டு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிதான் வரப்போற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் பாடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ